கவிஞர் லட்சுமிபதி வேலூர். வீரம் விளைந்த வேலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்த பல்வேறு சான்றோர்கள் ஆண்டோர்கள் அந்த வரிசையில் வேலூர் சிஎம்சி என்கிற ஒரு மகத்தான மருத்துவமனையை இந்த மண்ணுக்கு கொடுத்து மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தவர் டாக்டர் ஐடா ஸ்கட்டர். பக்கத்தில் இருக்கும் ராணிப்பேட்டையில் பிறந்தார் என்பது பலருக்கும் தெரியாது. அமெரிக்காவில் இருந்து அவருடைய தாயும் தந்தையும் இந்தியா வந்தார்கள். அதாவது அமெரிக்கன் கிறிஸ்டியன் மிஷினரி. ஏழை எளிய மக்களுக்கு சமூக சேவையும் மருத்துவ சேவையும் செய்வதற்காக அமெரிக்கன் மிஷினரி கிறிஸ்டியன் மிஷினரி சேவைக்காக இந்தியா வந்தபோது அவர்கள் வந்த இடம் ராணிப்பேட்டை. அப்படி ராணிப்பேட்டையில் அவர்கள் சேவை செய்து கொண்ட பொழுது பிறந்தவர் தான் டாக்டர் ஐடா. நீங்கள் பார்க்கலாம், 9/12/1870 ராணிப்பேட்டையிலே பிறந்தார். அவர் 5, 6, 7 வயது இருக்கின்ற வரையிலும் அவர் தாய் தந்தையோடு இங்கு தான் இருந்தார். பிறகு அவர் அமெரிக்காவுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே படிக்க ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அவர் பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க டாக்டர் ஐடா ஸ்கட்டர். அதற்கு பிறகு ஒரு லீவில் வராங்க. லீவில் வேலூர் வரும்போது, ராணிப்பேட்டை வரும்போது, ராணிப்பேட்டையிலேருந்து அவங்க அப்பா திண்டிவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கார். இது நடந்த வாழ்க்கை வரலாறு, ஐடாவுடைய வரலாறு. திண்டிவனத்துக்கு அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. திண்டிவனத்தில் இந்த அம்மா போகிறாங்க. ஐடா ஸ்கட்டர் வயசு 14 இருக்கும். அதாவது 1890 என்று நினைக்கின்றேன். திண்டிவனத்தில் தன் தந்தையாருடன் தாயும் தந்தையும் அங்கே இருக்கின்ற போது மருத்துவ பிரசவ வேதனையை சொல்வதற்காக வந்த 3 குடும்பஸ்தர்கள் ஆண் மருத்துவர்களிடத்திலே பெண் பிரசவம் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். காலையில் பார்த்தா 3 யார் ஆண் மருத்துவரிடத்தில் பிரசவம் பார்க்க மறுத்தார்களோ அந்த 3 பெண்களும் இறந்து விட்டிருந்தார்கள். இதை ஐடா ஸ்கட்டர் வீட்டின் மாடியிலிருந்து பார்க்கிறார். நான் மருத்துவர் இல்லை, என் தந்தை தான் மருத்துவர். ஆனால் ஆண் மருத்துவரிடத்திலே மருத்துவம் பார்க்க முடியாது என்று போய்விட்டார்களே இந்த மக்கள், என்னே இவர்களுடைய குணம் என்று வேதனைப்பட்ட ஐடா ஸ்கட்டர் அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார். நாம் மருத்துவம் படிக்க வேண்டும். அப்பா, நான் மருத்துவம் படிக்கப் போகிறேன். எனக்கு இந்த ஆங்கில லிட்ரேச்சர் தேவையில்லை. நான் மருத்துவம் படித்து டாக்டராக மாறி இந்தியா வந்து குறிப்பாக இந்த வேலூர் பகுதி மக்களுக்கு நான் மருத்துவ சேவை செய்வேன் என்கிற உறுதிமொழி எடுத்து மீண்டும் அவர் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்காவில் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறார். அவர் வேலூர் மீண்டும் வருகிற போது தான் 1900 ஜனவரி 1 வேலூர் வருகிறார். இது வரலாறு. 1900 அவருடைய உயிர் தோழி ஆணி அவரை அழைத்து கொண்டு வருகிறார். அதற்கு முன்ன வேலூரில் நிலைமை என்ன? 1860களில் இங்கே காலரா, மலேரியா, பல ஆயிரக்கணக்கான மக்கள் நோய் நொடியில் செத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மருத்துவ சேவை செய்வதற்காக வேலூர் வந்த ஐடா மொபைல் டிஸ்பென்சரி என்கிற ஒரு அழகான மாட்டு வண்டி மருத்துவமனையை கிராமந்தோறும் அந்த மாட்டு வண்டியிலே மருத்துவமனையை எடுத்து சென்று மரத்தடியிலே இருந்து மருத்துவம் பார்த்த மகத்தான புகழுக்கு உரியவர் ஐடா ஸ்கட்டர். இந்தியாவிலே முதலிலே கேர்ள்ஸ் நர்சிங் ஸ்கூல் செவிலியர் பயிற்சி பள்ளி இந்தியாவிலேயே முதலிலே ஆரம்பித்தவர் டாக்டர் ஐடா ஸ்கட்டர் என்கிற பெருமைக்கு உரியவர். அப்படி டாக்டர் ஐடா அவர்கள் வெளிநாட்டிலே படித்து மீண்டும் டாக்டராக வந்து 1900 ஜனவரியிலே வேலூர் வந்து இங்கே மருத்துவ சேவை புரிந்து தொடர்ந்து வருகிற போது தான் அவர் அங்கிருந்து டாக்டர் ஷெல் என்பவரிடத்திலே இருந்து பெற்ற டொனேஷனுடைய அடிப்படையில் இன்றைக்கும் கண்ணாஸ்பத்திரி ஷெல் என்கிற பெயரில் தான் இருக்கும். ஷெல் மருத்துவமனை தான் கண் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் 40 படுக்கைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கு 4000 படுக்கைகளோடு உலகளாவிய மருத்துவமனையாக புகழ்பெற்று இருக்கிறது. இன்றைக்கும் சிஎம்சி என்றால் பெண்களுக்கு பிரசவ அந்த டெலிவரி ட்ரீட்மெண்ட்டு, குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டு, மாடர்ன் டெக்னிக்கல் இன்றைய ரொம்ப டெக்னாலஜிக்கலாக எந்த மருத்துவத்துறையில் என்ன புதுமைகள் வந்திருக்கிறதோ அது எல்லாம் சிஎம்சியில் இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் முதலில் மாற்று இருதய அறுவை சிகிச்சை, கிட்னி அறுவை சிகிச்சை, மூளை நரம்பியல் மருத்துவ செக்ஷன் போன்றவையெல்லாம் முதலிலே ஆரம்பிக்கப்பட்டது வேலூர் சிஎம்சியில் தான். தானே தலைமையேற்று சிஎம்சியை மிக அருமையாக கொண்டு சென்றார். எல்லோருக்கும் நல்ல மருத்துவ சேவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் டாக்டர் ஐடா. நீங்கள் நினைத்து பார்க்க 9/12/1870 பிறந்து மே 24 1960 எங்கே மறைந்தார்? அவருக்கு ஆசைப்பட்ட இடம் கொடைக்கானல்.
கொடைக்கானலிலே ஹில்டாப் என்கிற தன் பங்களாவில் இருக்கிற போது அவர் உயிர் துறந்தார். அவர் இந்த மண்ணிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்து இந்த கல்லறையிலே இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். என் வேலூர் மக்களே, நான் செய்ததை நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் என்றைக்கும் நலமாக வளமாக பலமாக மருத்துவ உதவிகளை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்று இந்த கல்லறையிலிருந்து டாக்டர் ஐடா சொல்வதைப் போல எனக்கு கேட்கிறது. டாக்டர் ஐடா அவர்களுக்கு நன்றியை இந்த வேலூர் மக்கள், ஏனென்றால் வேலூருக்கு முகவரியாக இருப்பது சிஎம்சி. அந்த சிஎம்சி இந்த மண்ணுக்கு கொடுத்த டாக்டர் ஐடாவை இந்த நாளிலே நினைவு நாளிலே 64வது நினைவு நாளிலே நெஞ்சோடு நன்றி சொல்லி நன்றி தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.